நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கழுதைகளா, ஏன் இவ்வளவு தள்ளி நடந்து வர்றீங்க? இனிமே நாங்க உங்ககிட்ட இருந்து எப்பவும் தூரமா தான் இருப்பாங்க குருஜி. இத்தனை நாளா நாங்க உங்க நிழலா உங்க கூடவே நடந்துகிட்டு இருந்தோம். மணிதா உங்க இடது கை, நான் தான் உங்க வலது கைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அப்படி இல்ல. அண்ணாவும் சுதாமாவும் தான் இப்ப இவரோட கைகள். சுதாமாவேதான். குருஜி, சுதாமா எதுக்காக மரத்துக்கிட்ட நாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கான்? அரசவைக்கு போய் எல்லாரும் முன்னாடியும் பண்ணக்கூடாதுல்ல, அதனால இங்கேயே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுறேன். இத பார், இன்னைக்கு முதல் நாள், ரொம்பவும் முக்கியமான நாள். எந்த வகையிலையும் தப்பு நடந்துடவே கூடாது, புரியுதா இல்லையா? இன்னொரு விஷயம், இந்த புது ஆடை இருக்க, இதை ஏன் கொடுத்துருக்கேன்னா, இந்த ஆடை உன் தழும மறைச்சே இருக்கணும். அதுக்கு இதை இப்படி வச்சுக்கணும், புரியுதா இல்லையா? அத மட்டும் பண்ணிடாத. எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க சின்ன சுவாமி? குருஜி சொல்லாதீங்க, நீங்க மட்டும் சொன்னீங்கன்னா மறுபடியும் இவன் ஆரம்பிச்சிருவான் குருஜி. யாராவது இவன் முன்னாடி அரிப்புங்கிற வார்த்தையை சொன்னா அப்புறம் கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க சின்ன சுவாமி? எல்லாத்தையும் பண்ணலாம், எதை வேணாலும் பண்ணு. ஆனா ஒண்ணு, தப்பு மட்டும் பண்ணிடாத. அரசவைக்கு நான் போனதுக்கு அப்புறம் தான் நீ அங்க வரணும். சரி, நீங்க சொன்னபடியே பண்றேன். வாங்க. பார்க்க கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாருமே வந்தாச்சு, ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் மட்டும் வரல. அப்படின்னா அவர் இன்னைக்கும் தாமதமா தான் வருவார் போல இருக்கே. நான் கண்டிப்பா இன்னைக்கு அவருக்கு தண்டனை கொடுக்காம விட மாட்டேன். இன்னைக்கு என்ன ஆச்சு? இவ்வளவு கோவமா இருக்காரு. இன்னைக்கு மட்டும் சுதாமா மாட்டினா சிறைச்சாலைக்கு இல்ல, நேரம் மேலேயே போயிருவோம். ஆனந்தமா இருக்கும், பேரானந்தமா இருக்கும். வாரத்துல 7 நாட்கள் இருக்கும். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் மட்டும் அந்த 7 நாளுமே தாமதமா வராரு. மகாராஜா, ஒருத்தர் தாமதமா வர்றாருங்கிறது முக்கியம் இல்ல, அப்படி வரக்கூடியவர் அவரோட கடமைகளை செய்யறாரா அதான் பார்க்கணும். குருவே, நீங்க என்ன ராமகிருஷ்ணருக்கு பரிஞ்சு பேசுறீங்க? இல்லையே, நான் எப்ப அப்படி பேசுனேன்? இப்பதானே பேசுனீங்க. நான் சொன்னது மத்தவங்களுக்கு பொருந்தும், நானாவது பண்டித ராமகிருஷ்ணருக்கு பரிஞ்சு பேசுறதாவது. அது கூட எப்பவாவது ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை. வெளியில போறதுக்கு எங்கேயாவது வழி இருக்கும்? வெளியே போறதுக்கு வழி எல்லாம் இல்ல, வெளியே பாக்குறதுக்கு இந்த ஜன்னல் மட்டும் தான் இருக்கு. சாரதா, சூரிய உதயம் ஆயிடுச்சு. அப்படின்னா அரசபைக்கு போறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஆனா எனக்கு பதிலா இன்னைக்கு அவன் போவான். அட, அந்த போலியானவ பண்டிதர் ராமகிருஷ்ணனா அரசவைக்கு போறது சாதாரண விஷயமா? பயத்துல அவனுக்கு வேர்த்து போயிடும். உன்னால பண்ண முடியும்.
இந்த இடத்த நீ ஆளணும்னா இதை நீ பண்ணிதான் ஆகணும். நீ சுதாமான்றத மறந்துடாத. நீ ராமாவை விட குறைஞ்சவில்லை தைரியத்தை கொண்டு வா. தைரியமா போ. தனி இங்க பாருங்க, ஒருவேளை அவன் அரசவைக்குள்ளேயே போயிட்டாலும் உள்ள இருக்க நம்ம மந்திரி கோத்வால் அவனை கண்டுபிடிச்சிருவாரு. வேற யாரையாச்சும் கண்டுபிடிக்கிறாரோ இல்லையோ, ஆனா உங்களை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாரு. அந்த மாதிரி முழிக்கிற கண்டிப்பா இவன் கோத்வால தான் இருப்பான். தத்தாச்சாரியரும் அண்ணாச்சாரியரும் சொன்னது சரிதான். பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே, இன்னைக்கு நீங்க தாமதமா வந்திருக்க கூடாது. மகாராஜா ரொம்ப கோவத்துல இருக்காரு. ஒருவேளை கோத்வால் அவர்கள் கண்டுபிடிக்கலனாலும் நம்ம மந்திரியார் அவர்கள் உங்களை மாதிரியே இருக்க அந்த போலி மனிதனை நிச்சயமா கண்டுபிடிச்சிருவாரு பாருங்க. தாமதமா வந்துட்டு இப்படி சிரிச்சிட்டு இருக்காதீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஒருவேளை மந்திரி யாரும் கண்டுபிடிக்கலன்னா மகாராணிகள் கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னைக்கு என்ன அம்மா வாயில எல்லாம் நல்ல வார்த்தையாவே வருது, ஆனா அப்பா எல்லாம் தப்பா நடக்கும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு என்ன எல்லாம் மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. வேற என்னங்க, பெண்களோட பார்வை ரொம்ப கூர்மையா இருக்கும், உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க கண்டிப்பா மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட 2 ராணிகள் தான். மகாராஜா அதிர்ஷ்டசாலி, ஆனா அவருடைய அதிர்ஷ்டம் ரொம்ப நாள் அவருக்கு துணையா இருக்காது. மகாராணி திரும்பலம்பா, ஏன் கண்களுக்கு தெரியறதுதான் உங்களுக்கும் தெரியுதா? எனக்கும் கண் இருக்கு, ஆனா என்னது? பண்டிதர் ராமகிருஷ்ணரோட நடவடிக்கை இனி கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் தூங்காத மாதிரியும் இருக்காரு. நிச்சயமா தூக்கத்தாலதான் இவரு தாமதமா வந்திருப்பாரு. மகாராஜாவுடைய கோவத்தை மொத்தமா இவர் மேலதான் காட்ட போறாரு. வணக்கம் மகாராஜா. ஒருவேளை மகாராணிகள் கண்டுபிடிக்கலனாலும் மகாராஜாவோட சூழ்ச்சிம பார்வையில இருந்து அவனால கண்டிப்பா தப்பிக்க முடியாது. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க மறுபடியும் தாமதமா வந்திருக்கீங்க. ஒருவேளை காரணத்தை கூட ஏடா கூடமா சொன்னான்னா மொத்தமா போய் சேர்ந்துருவானே. மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல, இன்னைக்கு நான் எதையும் கேட்க தயாராவே இல்ல. கடவுளே, இன்னைக்குன்னு பார்த்து இப்படி எல்லாம் நடக்குது. ஒருவேளை மாட்டிக்குவானோ? குருஜி பாத்தீங்களா உங்க வலது கைய? இனிமே பாருங்க. மகாராஜாவுக்கு பயந்து ஏதாவது உளர போறான். மகாராஜா, இன்னைக்கு என்கிட்ட எந்த சாக்கும் இல்ல, எந்த காரணமும் இல்ல. நான் உங்களுக்காக கொண்டு வந்தது அரபு நாட்டு அத்திப்பழம். மகாராஜா, அரபு நாட்டு அத்திப்பழமா? ஆமா மகாராஜா, நான் அரசவைக்கு வந்துகிட்டு இருக்கும்போது வழியில அரபு நாட்டு வியாபாரிய பார்த்தேன். அதனால நான் உங்களுக்காக இந்த அத்திப்பழத்தை வாங்கிட்டு வரலான்னு நினைச்சேன். இந்தாங்க. இந்தாங்க மகாராஜா. கோத்வால் அவர்கள்ல இருந்து மகாராஜா வரைக்கும் கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா உங்களோட எதிரி தத்தாச்சாரியார் சரியா கண்டுபிடிச்சிருவாரு. அவர் என்ன கண்டுபிடிக்க போறாரு? அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு முதல்ல இருந்தே சந்தேகம் இருக்கு.
ருசியா இருக்கு. நான் யோசிச்சதுக்கு மேல புத்திசாலியா இருக்கானே. மகாராஜா எவ்வளவு கோபமா இருந்தாரு. அத்திப்பழம் சாப்பிட்டதும் குளுகுளுன்னு பனியா மாறி கரைஞ்சும் போயிட்டாரே. பாருங்க பாருங்க, அந்த அத்திப்பழம் உள்ள போய் என்னென்னலாம் வேலை செய்யுதுன்னு பாருங்க. இப்படித்தான் இருக்கணும். உண்மையிலேயே அசத்திர சுதாமணி. சபாஷ் சபாஷ். அவனுக்கு கண்டிப்பா ஏதாவது அடையாளம் இருக்கும். ஏதாவது மச்சம், காயம், இல்ல தழும்பு. உங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் ஏதாச்சும் இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த போலியானவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ராமகிருஷ்ணா, இன்னொன்னு கொடுங்க. ஒரு போக்க பார்த்தா நான் உள்ள போயிருவனும். குருஜி பதட்டப்படாதீங்க, அமைதியா இருங்க. பண்டித ராமகிருஷ்ணரே, எனக்கு ஒரு அத்திப்பழம் கொடுக்கிறது நிச்சயமா நான் இப்ப விரதத்துல இல்ல. கொடுங்க கொடுங்க கொடுங்க. நல்லா தெரியுது. அங்க பாரு. பாக்குறதுக்காக கொடுக்கல, சாப்பிடறதுக்காக கொடுத்த சின்ன சுவாமி. குருவே குருவே, தெரியுது. இதுவா புதுசு? கொடுத்ததே நான் தான். நல்லா தெரியுது. மற எதை மறைக்கிறது? பண்டித ராமகிருஷ்ணா, என் கிட்ட இருந்து என்ன மறைக்கிறீங்க? இல்ல இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல மகாராஜா, ஒண்ணும் இல்ல. நான் பண்டித ராமகிருஷ்ணர் கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, அதாவது என்னதான் மறைச்சாலும் ஒரு நாளைக்கு உண்மை தெரிஞ்சே தீரும். புரியுதா? பண்டித ராமகிருஷ்ணா, என்ன இது? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்க பண்டித ராமகிருஷ்ணா. என்ன இதெல்லாம்? இன்னைக்கு நீங்க அணிஞ்சிருக்கிற ஆடை எனக்கு ரொம்ப விசித்திரமா தெரியுதே. மொத்தமா மாட்டிக்கிட்டோம் போல. என்ன வித்தியாசமா தெரியுது மகாராஜா? இல்ல இல்லையே மகாராஜா, வித்தியாசமா எதுவும் இல்லையே. ஏன்னா இந்த ஆடைய பல வருஷமா நான் போட்டுக்கிட்டு தானே இருக்கேன். சரிதானே குருவே? இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஏதோ வித்தியாசமா தெரியுது. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் வலது பக்கத்துக்கு பதிலா இடது பக்கத்துல ஆடை அணிஞ்சிருக்காரு. ஏன் வாய மூட போறீங்களா இல்லையா? மகாராஜா, இவங்க 2 பேருமே முட்டாளுங்க மகாராஜா. இவங்க பேச்ச பெருசா எடுத்துக்காதீங்க. வாய மூடுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க உங்களோட ஆடைய எதுக்காக இடது பக்கமா போட்டிருக்கீங்க? பதில் பேச இவ்வளவு நேரமா ஆகுதே இவனுக்கு. வீட்டுல என்னமோ புத்திசாலி மாதிரி பேசினா, இங்க வந்து சில மாதிரி நிக்கிறானே. என்னாச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணா? ஏன் அமைதியா இருக்கீங்க? என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அமைதியா இருந்து உங்களுக்கு பழக்கமே இல்லையே. ஆடையை எதுக்காக இடது பக்கமா போட்டிருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? சொல்லுங்க. அவர் எப்படி சொல்லுவார் மகாராஜா? எப்படி அவர் சொல்லுவாரு? நான் தான் அவருக்கு ஒரு சவால் விட்டிருந்தேன். அதுல தோத்து போனவர் இப்போ தலை குனிஞ்சு நிக்கிறாரு. அவர் என்கிட்ட தோத்துட்டா அவரோட அங்க வஸ்திரத்தை அவரு இடது பக்கத்துல போடணும் அப்படின்னு சொல்லி இருந்தேன். அதனாலதான் அப்படி போட்டிருக்காரு. ஆமா ஆமா மகாராஜா, ஆமா. நீங்க என்ன சொல்றீங்க குருவே? ராமகிருஷ்ணர் சவால்ல உங்ககிட்ட தோத்துட்டாரா? ஆமா. ஏன் அவர் தோக்கவே மாட்டாரா என்ன? வாய்ப்பு இருக்கு. இல்ல 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 சாரதா,
நீ என்ன வேணும்னாலும் சொல்லு. எனக்கு என்னமோ அவனை பார்த்தா ரொம்ப புத்திசாலியா இருப்பானு தோணுது. திட்டம் எதுவும் இல்லாம வந்திருக்க மாட்டான். பயிற்சி இல்லாம அரசவைக்கும் போக மாட்டான். அவனை யாரும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஏன்பா எல்லாத்தையும் தப்பு தப்பாவே யோசிக்கிறீங்க? அட, உங்களை நல்ல விதமா யோசிங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க எதுக்கு எல்லாத்தையும் தப்பு தப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் யோசிக்கல, பாத்துக்கிட்டு இருக்கேன். என் கண்ணுக்கு முன்னாடி வருங்காலத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன். அவன் நிச்சயமா என்னோட இடத்தை அபகரிச்சுட்டான். என் கணவரோட இடத்தை யாராலையும் அபகரிக்க முடியாது. அந்த போலியானவன் உங்களை மாதிரி முகத்தை வச்சிருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும் பாருங்க, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவனோட உண்மை முகம் வெளியே வந்துடும். இப்படின்றதுக்குள்ள மாட்டிப்பான். மந்திரியாரே, நாம இனி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். தாமதிக்காம இன்னைக்கான வழக்குகளை ஆரம்பிக்கலாம். மகாராஜா, இன்னைக்கு நம்ம அரசவைக்கு முக்கியமான ஒரு வழக்கு வந்திருக்கு. அந்த வழக்கு உங்க மைத்துனரோடது. அப்ப மந்திரியாரே, அந்த வழக்கு முக்கியமான வழக்கா தான் இருக்கும். அது அப்படியே சாதாரணமா நம்ம விட்டுறக்கூடாது. சரி, என்ன வழக்குன்னு சொல்லுங்க மகாராஜா. வணக்கம் மகாராஜா. மகாராஜா, வாசுதேவனுக்கு சிறந்த கல்வி கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால வாசுதேவன் குரு ஆனந்த் ஸ்வரூப் கிட்ட போய் கல்வி கத்துக்கணும்னு நினைக்கிறான். அவரு வாசுதேவன் கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறாரு. ஆனா மகாராஜா, நான் குரு சிவஸ்வரூப் அவர்கள் கிட்ட நிச்சயமா என் தம்பி அவர்கிட்டதான் கல்வி கத்துப்பான்னு வாக்கு கொடுத்துட்டேன். இதுதான் பிரச்சனை மகாராஜா. இந்த பிரச்சனை பெரும் சிக்கலா இருக்க. இது போய் சுதாமா தலையில விழுந்தா என்ன ஆகிறது? இந்த வழக்கு என்னமோ கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. சரி, நீங்க ரெண்டு பேரும் இதை பத்தி என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த பையனுக்கு முதல்ல ஞானம் கிடைக்கணும் மகாராஜா. இது அவனோட முதல் உரிமை. ஆனா வாசுதேவன் என்கிட்ட தான் கல்வி கத்துப்பேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்கான். அதனால வாசுதேவனை என்னோட சிஷ்யனை வச்சுக்கிறதுக்கு எனக்கு தான் உரிமை இருக்கு மகாராஜா. சரி, நீங்க குருவே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. மகாராஜா, இங்க வாக்கு கொடுத்தது எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது மகாராஜா. இவனோட எதிர்காலம் தான் முக்கியம். அதனால மகாராணி சின்ன தேவிய இந்த வாக்குல இருந்து நான் விடுவிக்கிறேன் மகாராஜா. இந்த பையனோட வாழ்க்கையில முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். அவன் எங்க கல்வி கற்கணும், எங்க வளரணும்ன்றத முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். வாசுதேவன் நிறைய கல்வி கற்க வேண்டியது இருக்கு மகாராஜா. ஏன்னா தான் குருவை தானே தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு கூட இவனால யோசிக்க முடியல. நானும் வாசுதேவனை என்னோட வாக்குல இருந்து விடுவிக்கிறேன் மகாராஜா. அவனுக்கு எந்த குரு வேணுங்கிறத அவன் இஷ்டப்படியே முடிவெடுத்துக்கட்டும். ஆனா மகாராஜா, நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை சிஷ்யன் குருவை ஏத்துக்கல அப்படின்னா அப்புறம் குரு மூலமா கொடுக்கப்படுற பாடங்களையும் அவன் ஏத்துக்கவே மாட்டான். அப்ப இன்னைக்கு முழுக்க பிரச்சனை சொல்றதுலயே கழிஞ்சிரும். நீங்க ரெண்டு பேரும் இப்போ சொன்ன விஷயம் என்னமோ சரிதான். பண்டிதர் ராமகிருஷ்ணா, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலையா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணா. கேட்டுச்சு மகாராஜா. நான் கேட்ட மகாராஜா. அது நான் தீர்வை யோசிக்கிட்டு இருந்த மகாராஜா. இந்த 2 குருக்கள் சொன்னதை பத்தி நல்லா உட்கார்ந்து யோசிக்கிட்டு இருந்த மகாராஜா. ரொம்ப நல்லது. அப்ப சொல்லுங்க, நீங்க என்ன தீர்வை யோசிச்சிருக்கீங்க? வாசுதேவன் அவர்கள் உங்க குடும்பத்துல ஒருத்தர். அவருக்கு நல்லது கெட்டது செய்ய வேண்டியது நீங்க தான். இப்போ பாத்தீங்கன்னா குரு சிவஸ்வரூபு சொன்ன மாதிரி உங்களுக்கு தான் அவருக்கான சரியான குருவை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கு. இதுக்கு முன்னாடி குரு ஆனந்த் ஸ்வரூப் சொன்ன மாதிரி நீங்க தான் குமாரன் வாசுதேவனுக்கு நல்ல குருவை தேர்ந்தெடுக்கிறதுல நீங்க தான் உதவி செய்யணும். அப்பதான் அவன் அந்த குரு கிட்ட இருந்து கல்வியை கற்க முடியும். பிரம்மாத பண்டித ராமகிருஷ்ணா, ஆடையை நீங்க மாத்தி போட்டிருந்தாலும் ராமகிருஷ்ணர் எப்பவும் ராமகிருஷ்ணர் தான்.
உங்களோட புத்திசாலித்தனம் இன்னும் அப்படியே இருக்க. அவன் காலுக்கு அவனே லாடம் கட்டிக்கிட்டான். ஆனா அது அவனுக்கே தெரியல. பண்டித ராமகிருஷ்ணா, ஆனா நீங்க என்னோட சிறப்பு ஆலோசகர். நான் இப்போ எடுக்க போற என்னோட முடிவுக்கு நீங்க எனக்கு உதவியா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இப்ப என் கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு சரியான குருவை இப்ப தேர்ந்தெடுக்கணும். நான் இப்ப ஒருத்தரை தேர்ந்தெடுக்க நீங்க எனக்கு உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நானா மகாராஜா? ஆமா ராமகிருஷ்ணா, நீங்க தான். கதை முடிஞ்சது. இந்த பிரச்சனை இன்னைக்குன்னு பார்த்துதான் வரணுமா? இல்ல 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 சாரதா, நீ என் மனைவின்றதுனால தான் உனக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கு. அந்த போலியானவன் நம்மள இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து இங்க விட்டுருக்கானா? அவன் எது வரைக்கும் போவான்னு யோசி. அவனால எந்த பிரச்சனைக்கு வேணாலும் தீர்வு சொல்ல முடியும். அவனால என்ன வேணாலும் பண்ண முடியும் சாரதா. அவன் எல்லா விஷயத்தையுமே உங்கள மாதிரி பண்ணலாங்க. ஏன் பார்க்க கூட உங்கள மாதிரி இருக்கலாம். ஆனா உங்கள மாதிரி அறிவு இருக்குன்னா அதை நான் நிச்சயமா ஏத்துக்கவே மாட்டேன். பரவாயில்லையே, அம்மா ரொம்ப அறிவாளியா தெரியுறாங்க. ஆனா ஏன் எப்பவும் இந்த அளவுக்கு அறிவாளியா இருக்க மாட்டேங்கிறீங்க? வாயை விட்டு இப்ப நான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். இப்ப நான் எப்படி முடிவு எடுக்கிறது? என்ன ஏன் பாத்துக்கிட்டே இருக்கீங்க பண்டித ராமகிருஷ்ணரே? நீங்க தான் புத்திசாலியாச்சே. தீர்வு சொல்றது என்ன புதுசா? அது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒன்னு ஞாபகம் இருக்கட்டும், இந்த முடிவு ரொம்பவே முக்கியமானது. எந்த தவறும் நடக்கக்கூடாது. இது என் மைத்துனனோட வழக்கு மட்டும் இல்ல, இது என் மகாராணி சின்னாதேவியோட தம்பியோட எதிர்காலத்தோட விஷயம். மகாராஜா, இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முன்னாடி நான் குமாரன் வாசுதேவன் கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இவருக்கு இந்த 2 குருக்கள் கிட்ட எந்த விஷயம் பிடிக்கும், எந்த விஷயம் பிடிக்காதுன்னு கேட்கணும். குரு சிவஸ்வரூப் அவர்கள் ரொம்ப கடினமானவர். அவர் சந்தோஷமாவே இருக்க மாட்டாரு, யாரையுமே பாராட்ட மாட்டாரு. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. சின்ன தவறு பண்ணாலும் பெரிய தண்டனை கொடுப்பாரு. கல்வியும் நிறைய கொடுப்பாரு, அதே அளவுக்கு தண்டனையுமே கொடுப்பாரு. அப்புறம் ஆனந்த் ஸ்வரூப் அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? குரு ரொம்பவே நல்லவரு. தவறு செஞ்சாலும் மன்னிச்சு விட்டுருவாரு. சரியான வழியில புரிய வைப்பாரு. கதைகளும் சொல்லுவாரு. இவரு நான் கேட்டனா என்ன விளையாடவும் விடுவாரு. படிக்க கட்டாயப்படுத்த மாட்டாரு. அதிகமான வேலையும் கொடுக்க மாட்டாரு. ஆனா என்னோட சிஷ்யர்கள் எதுக்கும் குறைஞ்சவங்க இல்ல மகாராஜா. நீங்க யார்கிட்ட வேணாலும் கேள்வி கேட்கலாம். இல்ல குருவே, எனக்கு உங்க திறமை மேல முழு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் பிரச்சனை ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஆனா பண்டித ராமகிருஷ்ணா எவ்வளவு கஷ்டமான பிரச்சனையா இருந்தாலும் அதையும் சுலபமா தீர்த்துருவாருன்னு நம்புறேன். எனக்கு மத்த விஷயம்லாம் புரியுதோ இல்லையோ, ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும். அந்த போலியானவன் எந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக போனாலும் அவனோட வலையில அவனே மாட்டிப்பான். சொல்லுங்க பண்டித ராமகிருஷ்ணா, என்ன தீர்வை கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஒண்ணு ஞாபகம் இருக்கட்டும், வாசுதேவன் உங்க முடிவை ஏத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அதை பின்பற்றியும் ஆகணும். சரிங்க மகாராஜா. மகாராஜா, நான் என்னோட முடிவை சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கதையை சொல்றதுக்கு அனுமதி கேட்கிறேன். ஐயே, என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. நிச்சயமா சொல்லுங்க. நன்றி. ஒரு அழகான குளிர்காலத்துல இமயமலையில ஒரு பறவை இருந்துச்சு. அழகா அந்த பறவை எப்பவும் சந்தோஷமா உற்சாகமா அந்த மலையோட உச்சியை தாண்டி ரொம்ப உயரமா ஆகாயத்துல பறக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. ஆனா மேல பறக்கிறதுக்கு அதோட அம்மா அப்பாவோட பயிற்சிக்காக அது காத்திருக்கவே இல்லை. பொறுமை இல்லாம ஆகாயத்துல பறக்க போயிடுச்சு. ஆனா அதுக்கு பறக்கணும்னா அதுக்கு அந்த காத்தோட அழுத்தம்
அப்புறம் வானிலையையும் கண்காணிக்கணும்ன்றது அதுக்கு தெரியாது. அதோட ஆசையால அது பறக்க போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பனி பொழிஞ்சதுனால பனியில கீழே விழுந்துடுச்சு. அதோட இறகுகள் ஈரமாகி எடை அதிகமாயிடுச்சு. அதோட உடம்பு மொத்தம் பனியால மூடிடுச்சு. அதோட அழகு மட்டும்தான் வெளியில இருந்துச்சு. அது தன்னோட கடைசி மூச்சை சுவாசிச்சுக்கிட்டு இருந்தது. உடம்பு மொத்தமும் இறுகி போச்சு. அப்போ அந்த பக்கம் ஒரு பசு போச்சு. பசு போகும்போது அந்த சாக கிடக்கிற அந்த பறவை மேல சாணத்தை போட்டு போயிடுச்சு. பறவைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீல என்ன கோவமாதா? சாக கிடக்கிற பறவை மேல சாணத்தை போடுற? உன் மேல கோவமா இருக்க, இனி உன் முகத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் தான் அதுக்கு தெரிய வந்துச்சு, அந்த சாணத்தோட சூட்டால அதோட உடம்புல அசைவு ஆரம்பிச்சுது. அதோட உயிர் திரும்ப வந்துடுச்சு. அந்த பசுவோட சாணம் அந்த பறவையோட உயிரை காப்பாத்திடுச்சு. அப்புறம் வேகமா அது பனியில இருந்து வரதுக்கு முயற்சி பண்ணிச்சு. இதை எல்லாத்தையும் ஒரு பூனை பார்த்துக்கிட்டு இருந்தது. அது ஓடி வந்து அந்த பறவைக்கு உதவி செஞ்சது. அத பனியில இருந்து வெளியில எடுத்துச்சு. பறவை ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீங்க ரொம்ப கருணை வாய்ந்தவர்னு சொல்லுச்சு. நம்ம எப்போதும் நண்பர்களா இருக்கலாம்னு சொல்லுச்சு. ஆனா பாவம், அந்த பறவைக்கு அந்த பூனையோட உண்மையான நோக்கத்தை பத்தி அதுக்கு தெரியாது. அந்த பறவை தான் இறகுல இருந்து சாணத்தை நீக்கினதுக்கு அப்புறம் பூனை திடீர்னு பாஞ்சி அதை தன்னோட இரையாக்கிடுச்சு. அப்புறம் பறவை இறந்துடுச்சு. பிரமாதம், பிரமாதம், மிக பிரமாதம். இந்த கதையின் மூலமா நீங்க சொல்ல வர்றது என்ன ராமகிருஷ்ணரே? நீங்களே சொல்லுங்க வாசுதேவா, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அது என்னன்னா அது என்னன்னா, அந்த பறவை மேல சாணத்தை போட்டு அந்த பசு அதோட எதிரி கிடையாது. உண்மையை சொல்லணும்னா அதுதான் அதுக்கு உதவி பண்ணிருக்கு. அப்புறம் அந்த சாணத்தை நீக்க உதவி பண்ணவன் உங்க நண்பரா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சிவஸ்வரூப் அவர்கள் உங்ககிட்ட கடினமா நடந்துக்கிறாரு. ஏன்னா அவர் உங்க நல்லதுக்காக யோசிக்கிறாரு. அவர் உங்களுடைய ஒளிமயமான எதிர்காலத்துக்காக உங்களுக்கு நல்ல பயிற்சியும் கல்வியும் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனந்த் ஸ்வரூப் அவர்கள் உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இவருக்கு அரண்மனையில இருந்து எவ்வளவு சிஷ்யர்கள் கிடைக்கிறாங்கிறதுல தான் கவனம் இருக்கும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்கிட்ட சிஷ்யர்களுக்கு குறைவே இல்ல. இந்த முட்டாள் எனக்கு சிஷ்யனா வரணும்னு எந்த அவசியமும் இல்ல. இப்ப இவர் எல்லாருக்கும் முன்னாடியும் உங்களை முட்டாள்னு சொல்றாரு. நீங்க குரு சிவஸ்வரூப உங்க குருவா நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களா? நான் இவரை தான் என் குருவா தேர்ந்தெடுத்திருக்கேன். பிரமாத பண்டித ராமகிருஷ்ணா, பிரமாதம். திரும்பவும் நீங்க ஒரு புத்திசாலின்னு நிரூபிச்சிட்டீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சிவஸ்வரூப் அவர்களே, இன்னையில இருந்து வாசுதேவனோட கல்விக்கான முழு பொறுப்பும் உங்களோடது தான். நன்றி மகாராஜா. வாங்க. இப்ப என்னுடைய வாசு நல்லபடியா கல்வி கற்பான். நீங்க சரியா சொன்னீங்க. ஆனந்தமா இருக்கு, பரமானந்தமா இருக்கு. ஐயோ குருஜி, நீங்க ஆனந்தமாயிட்டீங்க. ஆனா இவ ஆனந்தமாக ஆரம்பிச்சானா அரிப்பு வர ஆரம்பிச்சிடும். வார்த்தையை ஏன்டா பயன்படுத்தின? பண்டித ராமகிருஷ்ணரே, உங்க தீர்ப்பு சிறப்பு. அடேங்கப்பா, முதல் முறையா என்னோட இதயத்துல இருந்து உங்களை புகழணும்னு தோணுது. அற்புதம் ராமகிருஷ்ணா, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கப்பா, புரியுதா? மாமியா மருமக மாதிரி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருந்த இவங்க ரெண்டு பேரும் மாமா மைத்துனன் மாதிரி
இவ்வளவு நெருக்கமாயிட்டாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. எனக்கும் ஏதோ தப்பா இருக்குன்னு தான் தோணுது. எனக்கும் அப்படித்தான் தோணுது. இங்க பாருங்க, எல்லாம் எல்லாம் சரியாயிடும். மகாராஜாக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கோங்க. அங்க இருக்கிறது போலியானவன்னு தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க அம்மா, இப்படி பேசுறது எல்லாம் நல்லதுக்கே இல்ல. இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துல எல்லாரும் இங்க வருவாங்க. நம்மள இங்க இருந்து விடுவிச்சு கூட்டு போயிடுவாங்க. நான் வந்துட்டேன். நீ வந்துட்டியா தாமாம்? என்ன கொண்டு வந்திருக்க? சாப்பாடு, பால், அப்புறம் ஒரு நல்ல செய்தியை கூட நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களோட சுதாமா இப்போ முதல் கட்டத்தை தாண்டிட்டான். முதல் கட்டமா? என்ன சொல்ற? சுதாமா யாருங்கிறத அங்க யாருமே கண்டுபிடிக்கல. அவன் வந்த முதல் நாள்லயே தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டான். போலியானவன்றதுல இருந்து இப்ப உண்மையானவன் ஆகிட்டான். ஒரு பெரிய பிரச்சனையவே தீர்த்து வச்சுட்டான். இந்த தடியை வச்சிருக்கிறவங்க அம்மாவா தான் இருப்பாங்க. தத்தாச்சாரியார் அப்படிதான் சொன்னாரு. அப்புறம் இவன் மணியை வச்சிருக்கிற குண்டப்பாவா தான் இருப்பான். இந்த கிழவியோட தடிக்கிட்ட இருந்து கவனமா இருக்கணும். அம்மா, பசிக்குதுமா, சாப்பாடு போடுங்க. அட ராமா, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? கொஞ்ச நாள் ஒரு நல்ல ஆம்பளே இந்த வீட்டு பொறுப்பை பார்க்க விட்டுருக்கல. பாது, நான் இந்த வீட்டையும் அம்மாவையும் எவ்வளவு நல்லா பாத்திருக்கேன் பாது. இங்க பாருலமா, நான் இந்த எல்லா பொருளையும் ஒரே இடத்துல வச்சுட்டேன். எல்லா இடத்தையும் தேவையில்ல, ஒரே இடத்த கண்காணிச்சா போதும். அடடா, அம்மா என்ன கேட்காங்கன்னா, அவங்களோட தடியும் லட்டுவும் எங்க? இப்ப என்ன கேட்காங்கன்னா, சாப்பிட்டு நீ உங்களுக்கு எதுவும் கொண்டு வரலையா? நானே சொல்றேன். அம்மா பாஸ்கரும் சாரதாவும் எங்க தானே கேக்குறாங்க. பாத்தியா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா, மகாராஜா ரொம்ப முக்கியமான வேலைக்காக கூப்பிட்டாரு, அதனால வர வேண்டியதா போயிடுச்சு. ஆனா 3 பேரும் தீர்த்த யாத்திரையில இருந்து வந்துட்டா அது நல்லது கிடையாதுல்ல. அதனால சாரதாவும் பாஸ்கரும் இப்ப தீர்த்த யாத்திரையை முடிச்சிட்டு தான் வருவாங்க. தனியாவா? இல்ல இல்ல, தனியா இங்க விட்டுட்டு வந்த. மகாராஜாவோட சேவகிகள், சிப்பாய்கள் இருக்காங்க. அவங்க அவளை பாத்துப்பாங்க. சரி, ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வைங்க. பாத்தியா, அவன் பிரச்சனைக்கான தீர்வையும் கொடுத்திருக்கான். சாதாரண பிரச்சனையா இருக்கும், அதனால சுலபமா சொல்லிருப்பான். அவன் எல்லாரையும் முட்டாளாக்குறான். ஆனா அம்மாவை முட்டாளாக்க முடியாது. அவங்க மகனை அவங்க எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அது அம்மா, அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மரத்துல மாங்காய் பறிக்க ஏறினேன், அப்ப விழுந்துட்டேன். அந்த காயத்தோட தழும்பு தான் இது. நீங்க இன்னைக்கு தான் பாக்குறீங்களா? ஆமா, உனக்கு காயப்பட்டு இருக்கு. உனக்கு காயப்பட்டா வீடே ரெண்டாகிடுமே. இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. உனக்கு சமையல் அறைக்கு வர்றதுக்கே அவ்வளோ சம்பதியா இருக்கும். ஆனா நீ மாங்காய் மரம் மேல ஏறினியா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. அம்மா, அப்படிதான் நடந்துச்சு. ஒருவேளை அப்படி எதுவும் இல்லனா ஏதாவது பூச்சி கீச்சி கிடைச்சிருக்கும். எனக்கு ஞாபகம் இல்ல. அத தொடச்சு விடா. மருந்து பூசுறீங்களா? மருந்து பூச போறேன். அம்மா இததான் சொல்ல வந்தாங்க. அட வேண்டாமா, மருந்துலாம் எதுவும் வேண்டாமா. அம்மா, அது எனக்கு ரொம்ப பசிக்குது. அதனால எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது.
என்ன அடிக்கணும் அவ்வளவுதானே? அடிங்க அடிங்க. அடிச்சாச்சு அடிச்சாச்சு. இப்ப வச்சு சாப்பாடு போடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. இவங்க 2 பேருக்கும் சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் வீணா 2 பேர்கிட்ட நடிக்கணும்? இவங்க 2 பேரை கதையை முடிக்கிறது தான் சரி. ராஜா கிருஷ்ணதேவராயரை கொல்றதுக்கு நம்ம பயிற்சி எடுத்த மாதிரி இருக்கும். ஒருவேளை அவன் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலனா, அம்மாவுக்கும் குண்டப்பாவுக்கும் அவனால ஆபத்து வந்துருச்சுன்னா, போலியான ராமா ரொம்ப மோசமானவனா இருப்பான்னு நினைக்கிறேன். மகாராஜாவையே கொல்லணும்னு திட்டம் போட்டவன் அம்மாவையும் குண்டப்பாவையும் என்ன வேணாலும் பண்ணுவான் சாரதா. எங்க போயிட்டாங்க 2 பேரும்? இப்பதானே உள்ள வந்தாங்க. இதுதான் நாங்க இவ்வளவு நேரமா தேடி இருந்தோம். அம்மா காய்கறி வெட்டணுமா? கத்தி ஒன்னும் உன்ன மாதிரி குழந்தைங்க விளையாடுற பொருள் இல்ல. புரிஞ்சா? நான் இவங்களை கொல்லணும்னு பார்த்தா இவங்க என்ன குழந்தைன்னு சொல்லிட்டு போறாங்க. நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. அம்மாக்கு குண்டப்பாக்கோ அவங்களை எப்படி காப்பாத்திக்கணும்னு தெரியும். அவங்களுக்கு எதுவும் ஆகாது. எனக்கு ஒன்னும் உன்னோட தடியெல்லாம் தேவையே இல்ல. என்கிட்ட என்னோட தடியே இருக்கு. அந்த நீயே வச்சுக்கோ. உன்னோட வயசான காலத்துல உனக்கு தேவைப்படும். இவங்க 2 பேரும் மனுஷங்க தானா? இங்க பாருங்க, நீங்க அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. இங்க இருந்து வெளியே போக ஏதாவது வழி தேடுங்க. ஒருவேளை நீங்க இப்படியே பதட்டமா இருந்தீங்கன்னா இங்க இருந்து வெளியே போக வழியே கிடைக்காது. முதல் முறையா நீ சரியா பேசுற. நீயும் அமைதியா இருக்கா, பாஸ்கரும் அமைதியா இருக்கா, நான் ஏன் பதட்டப்படுறேன்? நானும் அததான் சொல்றேன். உங்ககிட்ட யார் பகை வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் பயப்படணும். இப்போ இங்க இருந்து சீக்கிரம் வெளியே போறதுக்கான வழியை தேடுங்க. நான் என்ன சந்தோஷமா சுத்தி பார்க்கலாம் நான் வந்தேன். இரு வழியை தேடுறேன். ஒருவேளை நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இங்க இருந்து சீக்கிரம் வெளியே போயிடலாம். எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. இது நமக்கான சவால். இந்த சாரதா சவால்ல எப்போ தோக்க மாட்டா. கிடைச்சிருச்சு. இங்க இருந்து வெளியில போறதுக்கான வழி கிடைச்சிருச்சு. இவங்க 2 பேரையும் என் வழியில இருந்து நகர்த்தணும்னா நான் வேற ஏதாவது திட்டத்தை தான் யோசிச்சாகணும். இல்ல இவங்க ஒருவேளை என்னோட உண்மையான அடையாளத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்னால கிருஷ்ணதேவராயரோட உயிரை எடுக்கவே முடியாது. அம்மா, இன்னைக்கு மசாலா பருப்பு புலாவ் பாயாசம் அப்புறம் நீங்க பண்ணுவீங்கல்ல ஒரு கத்திரிக்காய் பொரியல், அது அப்புறம் சுட சுட புதியும் செய்யுங்க. சுதாமா கிட்ட வச்சுக்கிட்டதுக்கு இவங்களுக்கு இப்ப தண்டனை கிடைக்க போகுது.
இன்னைக்கு மகாராஜா முன்னாடி நர்த்தனம் ஆடுச்சு இல்ல? பாருங்க, இன்னைக்கு உங்க 2 பேரையும் என்ன பண்றேன்னு பாருங்க. முன்னா, ஏன் இந்த முட்டாள்கள் கிட்ட உன்னுடைய நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்க? நீ உன்னோட இலக்க பத்தி யோசி முன்னா, இலக்க பத்தி யோசி. போங்க, போய் அந்த ஓரமா உட்கார்ந்து முட்டிக்கங்க, போங்க. அண்ணா, அது என்ன இலக்கு? ஆமா, இலக்கு. உன் வாழ்க்கையோட இலக்கு தான் என்ன? என் வாழ்க்கையோட இலக்கு பிரம்மாண்டமா நல்ல செழிப்பா வாழ்க்கையை வாழ்ந்து தீக்கணும். ஓ, அந்த சந்தோஷமும் செழிப்பும் எங்க இருந்து வரும்? எங்க இருந்து? அது ரெண்டும் கிடைக்கிறது செல்வத்துல இருந்து. அந்த செல்வம் எங்க இருந்து கிடைக்கும்? மகாராஜா கிட்ட இருந்து. மகாராஜா கிட்ட பூஜை அது இதுன்னு சொல்லி வாங்கிடுவேன். முன்னா, நீ என்னை விட வயசுல மட்டும் இல்ல, அறிவுலயும் சின்னவன் தான். சின்ன சின்ன பூஜைகள் மட்டும் இல்ல, யாகம், மகா யாகம், பிராண பிரதிஷ்டை, உயிரை காக்கிற மிகப்பெரிய மகா யாகம். பிராண பிரதிஷ்டை, உயிரை காக்கிற யாகம். என்னன்னா அது? இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஏன் கவலைப்படுற முன்னா? அண்ணாச்சாரியார் இருக்கல்ல. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? உண்மையாவே நீங்க எனக்கு வலது கைதான். நான் போய் இப்பவே எல்லாத்தையும் எழுதிட்டு வரேன். இந்த முட்டாள் யாகத்துக்கு தேவையான பொருட்களை எழுத போயிருக்கான். ஆனா நான் ராஜகுரு பதவியை அடையறதுக்கான திட்டத்தை தீட்ட போறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.